குட் மார்னிங் அசோகண்ணா. குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஐயோ எப்பா எங்கே போகிறோம்? நீ எதனா ஒன்று போட்டுருவேன். நம்ம எங்கே போகிறோம்ண்ணா இப்போ? நம்ம எங்கே போகிறோம்? காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு 6 மணிக்கு எழுப்பிட்டானுங்க. நம்ம எத்தனை மணிக்கு போகிறோன்னு பிளான் போட்டோம்? 5 மணிக்கு அப்படி சொன்னோம்டா. 8 மணி. நீ 8 மணி. இப்போ டைம்ண்ணா 6 மணி 10 மணி 10 மணி. லோகிஸ் கிட்ட போய் வாங்க போ. ஏய், ஆஃப் சைட் ஃபீல்டுனா ஆஃப் சைட் ஃபீல்டு தான்ப்பா. நான் பழுத்துக்குது பாரு ரெண்டு. கொஞ்சம் போசா போ. மண்டையில வச்சிர போறா. அது கடைசியா எடுத்துக்கிறேன். நீ யாரங்க சொல்லட்ட? யாவன் பண்ணுவானா வந்து ஜூம் பண்றா. அப்ப நான் ஜூம் பண்றேன். கேட்ச் டிராப். ஏய் இன்னும் வேகமா ஊத்துடா. கேட்ச் டிராப். Yes, what a catch! What a catch! Brilliant Tom Prest, I think it was. It was lots to do with the footwork. He had a lot of ground to make. எப்படின்னா ஏறினாரா உழுதுரும்? என்ன ஒண்ணா பத்தி Upon a time, there lived a ghost. நம்மளதான் டார்கெட் பண்ணி மண்டேல ஊந்துருக்கு புரிஞ்சிட்டேன். ஏதோ நல்லா பெஸ்ட் ஃபில்டர்ன்ட்டாங்க. மண்டேல வச்சிருக்கோம். இங்க வாங்க. பெஸ்ட் ஃபீல்டர் 3 கேட்ச் டிராப் பண்ணிக்கிறீங்க நீங்க. ஆஃப் சைட் பெஸ்ட் ஃபீல்டர். மொத்தமே 4 2 லக்கி. அவ்வளோ தூரம் ஜூம் ஆகாதுண்ணா. அப்படின்னா போன் அது எப்படி இருக்கு? மச் பெட்டர். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. மச் பெட்டர். బాగా ఉన్ని நைட் இருந்திருக்கலாம். బాగా ఉన్ని. டிஃபன் எப்படி இருக்கு? டிஃபன் டிஃபனா ட்ரிப்பு வந்தால் இப்படிதாங்க டிஃபன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இட்லி தோசை தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் இங்கேயே விளைஞ்ச மாங்காய் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் இருக்குது. கழுதை பவர் கிடைக்கும், குதிரை பவர் கிடைக்கும். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயே குதிரை போகிறேன். குதிரையை மாறினவரும் தோக்குறாரு பாருங்க. பார்க்க தான் இப்போ நாங்கள் வந்து அரேபிக் போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இப்போ புரியுதா சார் எந்த குதிரை சொன்னாங்க? யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி அங்கே போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. பொருள் சொல்லுங்க. கூகுள் மேப் பார்த்து நம்ம எந்த சைடு போயிருக்கோம். கூகுள் மேப் இப்படி தாங்க காட்டுது. பயமா இருக்குங்க. பாருங்க, இந்த ரோடை மட்டும் பாருங்களேன். சென்னையில் மெட்ரோ போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்க ரோடு. ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுங்க, கம்பல்சரி வாமிட் எடுத்துருவீங்க. ஏதோ 9 மாதம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்னா இந்த சைடு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பிரசவம். என்ன கேள்வி? 50 rupees கொடுத்து ஆம்லேட் சாப்பிடுறீங்க. ப்ரீமியமான இடத்துக்கு தான் போவோம். 500 இருக்கும். இது ஓகே தான். 50 rupees ஆம்லேட் வந்து நல்லா தான். ஆம்லேட் எப்படி இருக்கு? 50 rupees. போர்டு கூட சாப்பிடுவாங்க. சோகண்ணா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? பீச்சா பார்க்கான்னு தெரியல, எங்கன்னு தெரியாம வந்து கூட்டின்னு வராங்க. ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. மாற்றி யூட்டன் போட்டு கவினா, நம்ம எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்திருக்கோம்? அந்த ஆரவழி குளோபுக்கு வந்திருக்கோம். இப்போ எதுக்கு வந்து ஏன் வந்தோம்லாம் தெரில. பீச்சுன்னு சொல்லி கூட்டு ஏமாற்றி கூட்டு வந்துட்டாங்க. வர வழியில் நிறைய சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, எங்கே சூப்பராக இருந்தது. ஒரே வெயில்.
தோசை சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒரு தோசை 50 ரூபாங்க. இந்த கிளாஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிளாஸை பத்தி நினைக்கூடாதுங்க. என் கிளாஸை காவு கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒன்று காவு வாங்குவோம். இந்த வாட்டி என் கிளாஸ் காவு வாங்கிடுச்சு. ஒரு தோசை 50 ரூபாங்க. அந்த தோசை என்ன மாவு ஊத்துறாங்கன்னு தெரியல. கோல மாவுல ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்பவுமே அப்படிதான். அரை வயிறு சோறு தான். இதை பத்தி நம்ம தினேஷ் நகரை கேட்போம். இது என்ன இடம்? இது உங்களுக்கு எல்லாம் என்னங்க ரூல்ஸ் இருக்கு? இப்படி கூட்டு வந்து சாவடித்துக்கீங்களா? ஏங்க இது பேரு ட்ரிப் ஆர்கனைசர் காட்டுங்க அவரை. உடம்பெல்லாம் ரெட்டா இருக்குங்க எனக்கு. 2 மினிட்ஸ்ல வந்தாங்க. அதுக்கு போய் கத்துறாங்க. என்னண்ணா மைக்ல பேசுறேன். அப்ப இது பீச் இல்லையா? தினேஷ் இது எந்த இடம்? நம்ம பார்த்தீங்கன்னா ஆரோவில் வந்திருக்கோம். ஆரோவில் போகிறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் ரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் வந்துட்டோம். பட் பரவாயில்ல, இப்போ போயிட்டுருக்கோம். கிளைமேட் தான் கொஞ்சம் வந்து ஹியூமிடிட்டியாக இருக்குது. அதாவது வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் எதுக்காக ஃபேமஸ்னா ஒன்றுத்துக்கும் கிடையாது. பீச் இல்லையா? இது ஏண்டா நம்ம பீச்சுக்கு அப்படி இந்த பக்கம் வந்திருக்கேன்டா. பீச்சு இந்த இது உள்ள போ, நேரம் போய் ரைட் எடு, பீச் வரும். இல்லை நம்ம அது தெரியாமல் பேசக்கூடாது. எதுக்கு இது ஆரம்பிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. அப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் இங்கே வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு காலனி உருவாக்கிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே உள்ளெல்லாம் போக முடியாது. அவங்க வாழ்ந்த இடம்னால அவங்களுக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க. நமக்கு சரியாக தெரியல. தெரியாமல் வந்து கதை விடக்கூடாது. அதனால் அப்படியே போவோம். பசங்களாம் கொஞ்சம் போகிறானுங்க. டீசெண்டான பசங்க தான். இன்னும் கொஞ்சம் வெறிக்கு பார்க்குறானுங்க எல்லாரையும். இதோட இனாகிரேட்டட் செரிமனி பார்த்தீங்கன்னா 1968 நடந்தது. அது February 28. Upon 124 countries and 23 Indian states placed to hand a full of earth from the homeland in the lotus, shaped on at the center of the 14th city, future city in a symbol of destiny and human unity. Once a barren planet or ugly red earth, and thanks to the unity tree planted effort of the first pioneers, Aravali has been transformed in the lush green landscape in each city progressively begin to shape and area from the center. The peace area with mandatory into the fourth zone and the international culture, resident and industrial. In focusing on the importance of community life, a green belt will surround the entire city area. Aravali is an expanded community all about 2008. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகேவா? போதுமா? ஓகே. எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம். இந்த இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இங்கே வந்தாலும் ஒரு வைப் ஆகுதுங்க. அங்கேருந்து அந்த கோல்டன் கலர் இருக்குங்க, அதை பார்த்தாலே ஒரு வைப் ஆகுது. அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆரோவில் வந்தோம், பார்த்தோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஷேர் பண்ண போகிறாரு இப்போ அசோகனா. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது சொன்னாங்க ஃப்ரீ டிக்கெட் தான் சொன்னாங்க. ஆனால் சைக்கிளுக்கு ஒரு 500 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சைக்கிள் எத்தனை யாரும் வந்துடாதீங்க தயவுசெய்து. அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அந்த 500 ரூபான்றது தண்ட செலவு, ஓகேங்களா? நடுவில் வந்து இந்த ஜூஸு, இந்த மூலிகை ஜூஸ், அந்த ஜூஸ் சொல்கிறாங்க, அதுவும் பட்டு கேவலமாக இருக்குது அந்த ஜூஸும். இல்லை, மேங்கோ ஜூஸ் நல்லா இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க. அது கேவலம் இல்லை, அது கொஞ்சம் நல்லா இல்லை, சரிங்களா? ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க, அதுதான் மனசு தாங்க முடியல. என்னன்னா பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்னாங்க. 1.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வர மாதிரி. 5 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 இருக்கும். பார்த்தியா ஒரே ஸ்டேட், அங்கேருந்து ஸ்டேட்டாக பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க நம்மள என்ன பண்ணுறாங்க, ஊரை சுற்றிட்டு வராங்க. அதான் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலே ஒரு கிலோமீட்டரில் வந்துடும். ஆனால் இவங்க வந்து அப்படி சுற்றி எடுத்துனால ஒரு 3 கிலோமீட்டர் ஆயிருக்கு. கிலோமீட்டர் ஆயிடுது. அது கால் வலிக்குது. ஆனால் ஒரு வியூ பாயிண்ட்னு ஒன்று வைக்கிறாங்க, அங்கங்கே ஒரு போர்டு வச்சுக்கிறானுங்க. அது பார்த்தோன்னா ரொம்ப வியூ இல்லைங்க. ப்ரோ வியூ பாயிண்ட் எப்படி இருந்தது? ஆரோவில் போனீங்க, இந்த வியூ பாயிண்ட்டுங்களா? எப்படி? இல்லைங்க, ஒர்த்தே இல்லைங்க, வேஸ்ட், டோட்டலாக வேஸ்ட். இது வந்து ஒரு ஸ்கேம் தான். சும்மா டோக்கன் கலெக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணிட்டுருக்கானுங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். இங்கே வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுன்னு கேவலமான ஒன்று வச்சுருக்காங்க. நமக்கும் அந்த குளோப் சொல்லுவாங்க, அதுக்கும் அதுவே ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். கிட்ட கூட விட மாட்டாங்க. ஒரு குழியை நோண்டி வச்சுருக்கானுங்க. ஸ்கேமு.
தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க, வேஸ்ட் டைம் வேஸ்ட். அது பக்கம் பீச் பக்கம் போயிடுங்க. இல்லை நான் இப்போதான் அப்படி இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்தா? இல்லை எனக்கு தெரியல, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ வந்து டச் பண்ண விடுவாங்க, செல்ஃபிஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து சுத்தமாக நமக்கு அதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. நெக்ஸ்ட் அதை இன்ஃபார்ம் பண்ணோம் இங்கே, அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே ட்ராப் மாதிரி வச்சு அப்படியே நம்ம மேலே கொண்டு போய் அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் வேணால் ஒருத்தர் ஆரோவில் சூப்பராக சொல்ல சொல்லுங்கள், நான் அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து பாண்டிச்சேரி கூப்பிட்டு வரேன் திரும்ப. அண்ணா பாண்டிச்சேரி சூப்பராக, ஆரோவில் சூப்பராக இருக்கு, நான் ஃப்ரீயாக கூப்பிட்டோண்ணா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாண்டிச்சேரிக்கு வந்து ஃபாரின் ஃபிகரை பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது கார்னர் பைசா இருக்கிறாளே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெரி ஸ்மார்ட்யா. இப்போ வந்து மாரவழி பார்த்துட்டு வந்தோம்ல, அது வந்து மற்றவங்க நம்மளுக்கு தான் பிடிக்கலையா இல்லை எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்க போகிறோம். நான் நீங்கள் எப்படின்னா சும்மா இல்லை ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருந்தோம் இன்னைக்கு தான். ரொம்பவே நல்லா இருந்தது. மற்றவங்க சொல்கிறத கேட்கறத விட நேரில் வந்து பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்குது. ரொம்ப லாங்கில் இருந்து சொல்கிறாங்க, கிட்ட போய் இருந்து பார்க்க முடியும். கிட்ட அது கொஞ்சம் ஒர்க்கு நடக்கிறதுனால அது இல்லை அலோவ் பண்ணல அவங்க. அதை முடிஞ்சது வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் அவங்க ஏற்கனவே வந்தவங்க சொன்னது என்னென்னா உள்ளே போய் பார்த்துருக்காங்க அவங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் அதை தான் எதிர்பார்த்து நான் வந்தேன். ஆனால் இங்கே வரும்போது கிட்ட விடலை, ரொம்ப லாங்கில் இருக்குது. அதுதான் கொஞ்சம் ட்ராபேக் ஆகிடுச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்தது. எட்டப்படி பார்த்தா நல்லா இருக்கு. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திண்டிவனத்துலேருந்து வரோம். திண்டிவனம். அரவிந்த். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க? இது முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன், ஆனால் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்போது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்பயும் அதே மாதிரி தான், இங்கேருந்து ஒரு கார்னரில் எங்கேயோ பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. இப்போ தான் 1.5 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாங்க. இல்லை வியூ பாயிண்ட் நார்மலாக வரும்போதே இங்கே இருந்தானா இல்லை கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருந்தது? நிறைய பேர் சொல்லி முன்னாடியும் எனக்கு தெரியல, நான் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா பார்க்குற மாதிரி இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியும். ஒன்றும் சிறப்பாக இல்லை, நடக்க வச்சாங்க. இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ். தான், ஏன்னா வியூ சைட்லாம் ரொம்ப லாங்காக இருந்தது. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. என்ன பேர் சொல்லிட்டு நீங்கள்? இல்லை நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறீங்களா? நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்ததா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ப்ரோ எல்லாருக்குமே இருந்தது. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு போர்டு 1.5 கிலோமீட்டர் 30 மினிட்ஸ் வாக்குன்னு போட்டிருந்தாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா யாருமே வண்டியில் கூப்பிட்டு போகல. ஸோ இப்போ என்னன்னா நம்ம போய் பார்த்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு, அதுவும் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டெலிஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், அவ்வளோ தள்ளி வச்சுருக்காங்க. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃப்ரீ தான், என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு வந்து அவங்க திட்டவும் முடியாது. என்ட்ரி ஃப்ரீன்றதுனால பார்த்துட்டு கம்மன்னு வந்து, இதே காசு கட்டி போகிற மாதிரி இருந்தால் நம்ம எல்லாம் திட்டிருக்கலாம். ஸோ என்ட்ரி ஃப்ரீ. வண்டிலாம் வந்து 15 மினிட்ஸ் கூட தான் வண்டி வருது. லஞ்ச் டைம் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபேமிலியோட வந்தால் இது கொஞ்சம் நடந்து போகிறது கஷ்டமா இல்லை வண்டி எதனா யூஸ் பண்ணுறதுக்கு? அது ஃபேமிலியோட வந்தால் ரொம்ப கஷ்டம். பேச்சுலராக வந்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு ஈஸியில் வந்து போயிடலாம். ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், குழந்தை தூக்கிலாம் போயிட்டு இருக்குலாம் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எதனா இருக்கா? இங்கே வரவில்லை, நான் ஒரு தடவை தான் வரேன், அதனால் நான் சொல்ல முடியாது. டெய்லி டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் பிக்கப்பும் வர மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ட்டு தான், நீங்கள் நடந்து போனீங்கன்னா வண்டி இப்போ ட்ராப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ அதே மாதிரி பிக்கப் நீங்கள் 5 மினிட்ஸில் வச்சிங்கன்னா க்ரௌட் நிறைய பேர் வருவாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வியூவை கொஞ்சம் கிட்ட வைங்க, ஏதோ பள்ளம்லாம் நோண்டி வச்சுருக்காங்க, ஒன்றும் தெரில. வியூ கொஞ்சம் கிட்ட வச்சிங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எதனா சொன்னாங்களா? நான் உங்களுக்கு நான் போகும்போதே இந்த மாதிரி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, லாங் சைட் வியூ இருக்கும், அந்த மாதிரி நான் போகும்போது எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. எத்தனை பேருன்னு கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் நம்பரில் எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கி நம்ம கொடுக்கும் போதும் அவங்க எத்தனை பேர் வரீங்கலாம் செக்கும் பண்ணல, சும்மா அவங்க சும்மா நம்பர் எழுதி அப்படியே கொடுத்து அப்படியே இது பண்ணுறாங்க. தேங்க்ஸ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஆரோவில் வந்திருக்கீங்க? வந்திருக்கேன் ப்ரோ, சின்ன வயசில் வந்தது, ஃபேமிலியாக வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு ப்ரோ. உள்ளே போக சொல்ல எதுவும் இன்ஃபார்ம் எதுவும் பண்ணல. டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ தான் நம்மளுக்கு. 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, போர்டு போட்டிருந்தது, பார்த்தா நடக்கிறது என்னவோ டபுளாக நடந்துருப்போம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக அதுக்கு மேலே கூட இருக்கும். நடந்து சரி கிட்ட போனால் அந்த குளோபா பார்த்தீங்கன்னா தான் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கறதுக்கு லாங்கில் இருந்தால் பார்க்க வைக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ கொஞ்சம் கிட்ட போனதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு போனது. அப்போ இது ஒரு சாட்டிஸ்ஃபையா இல்லை? இல்லை, டிரான்ஸ்போர்ட் கூட இல்லை.
ஒரு சைக்கிள் இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் ரேட்டு கூட 500 இருக்குமான்னு தெரியல. ரெண்டு ரெண்ட் வந்து 1 ஹவருக்கு சொன்னாங்களா இல்ல அந்த போயிட்டு வர ட்ரிப்பு? அது 500 நான் வந்துட்டேன், டீடைல்ஸ் விசாரிக்கல. அதனால வியூ பாயிண்ட் கிட்ட இருந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததா இல்ல ரொம்ப? இல்ல ப்ரோ, ஓரளவுக்கு கூட சொல்லல, ஓரளவுக்கு இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க வேற கொஞ்சம் கிட்ட விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. லாங்ல நின்று ஏதாவது பாயிண்ட் பா இதை பாத்துட்டு போப்பா, அதுக்காக நம்ம தூரம் இல்ல எதனா இந்த பத்தி சொல்றதுக்கு எதனா டூரிஸ்ட் கைடு உள்ள இருந்தாங்களா இல்ல இந்த பத்தி விஷயம் எதனா சொல்றதுக்கு? எதுவுமே சொல்லல. இப்ப நீங்க போறது பிளாங்கா எதனா இருந்து இது என்னன்னு கூட தெரியாம அந்த மாதிரி தான் போறாங்க வரவங்க? ஆமா, அந்த மாதிரி தான். நம்ம போறோம், டிக்கெட் இருந்தாப்பா போன்றாங்க, அதுதான். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. முன்னாடியே இந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நம்ம இது பண்ணியிருப்போம். ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க. உள்ள ஃபுட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு, ரொம்ப ஹையாக தான் விற்கிறாங்க. இந்த சைக்கிளுக்கே ஒரு ரெண்ட்டுக்கே ஒரு 500. நாங்கள் போகும்போது கூட ஒரு இடம் பார்த்தோம், மெடிடேஷன் ஒரு இடம் போட்டு அது கூட ரெண்ட் வந்து 25 ருபீஸ் போட்டுருந்தாங்க. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கூட ஒரு 25 ருபீஸ் கொடுத்து தான் மெடிடேஷன்